சுடுது சுட சுட கீரை. என் இனிய விவசாய அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு ஆர்வம் இருப்பேன். நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். இன்றைக்கு சூப்பரான ஒரு வெதர். வெளியில் பாருங்கள் எப்படி இருக்குதுண்டு. நல்லா வெயில் அரிக்குது. முத்தாயி முத்தாய் எங்க? ஏ அம்மாச்சி பாப்பா குட்டியம்மா. ஓ சரி போய் பார்த்துட்டு வாங்க. முத்தாய் கிளியெல்லாம் கத்துதடி. முத்தாயி ஐயோ அந்த மரத்தில் கிளி கத்துதடி. நிறைய கிளி இருக்குமோ? முத்து பேபி இங்கே வாங்கலன்னு ஒருக்கா ஹலோ சொல்லி விடுங்களேன். ஹலோ சொல்லுங்கள் எல்லாருக்கும். குட் கேர்ள் எல்லாருக்கும் கலர் சொல்லிடுங்க. முத்தாய் குட்டியம்மா கலர் சொல்லுங்கள் எல்லாருக்கும். கலர் சொல்லுங்க. குட் கேர்ள். முத்து பேபி ஐயோடா முத்தாய் நீங்கள் கிளி பிடிப்பீங்களா? முத்தாய் கிளி பிடிக்குமா? பிடிக்குமா கிளியை? பிடிக்கக்கூடாது. அவங்கெல்லாம் பாவங்கள் என்னம்மா? அம்மா கொஞ்சம் ஓ செல்லமே. சரி நீங்கள் போய் விளையாடுங்க. ஓகே போய் விளையாடுங்க. இன்றைக்கு வெயில் அடிக்கிறதால எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. நான் இன்றைக்கு மத்தியான சமையலை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு இருக்கிறேன். நான் இப்போ மீன் குழம்பு செய்ய போகிறேன். ஒரு சிம்பிளான ஒரு கறி உண்டு. மீன் குழம்பு, கீரை, இவ்வளவு தான் இப்போதைக்கு நான் யோசிச்சிருக்கிறேன். அதை தொடர்ந்து எனக்கு மற்ற வேலிகள் இருக்குது. நான் மற்ற வீடியோக்களும் எடுக்கணும். இப்போ சோறு போட்டு மீன் குழம்பு செய்து கீரை செய்யலாம் வாங்கோ. ஓகே ஒரு 3 மாங்காய் மீன் குழம்பு. இன்றைக்கு மீன் குழம்புக்கு நான் மாங்காய் போட்டு குழம்பு வைக்க போகிறேன். ஓகே இல்லையா? சட்டியை பற்ற வச்சுட்டு அடுப்பு மீன் குழம்பு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். மீன் குழம்பு மஸ்டர்ட் சீட், கடுகு, சீரகம், கொஞ்சம் பெருஞ்சீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய். இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குவோம். அதே நேரம் நெருப்பை குறைச்சி வச்சுருக்கணும். இப்போ நான் கருவேப்பிலை சேர்க்கேன். இந்த கருவேப்பிலை நான் கழுவி ஃப்ரீசரில் போட்டு வச்சேனால் எனக்கு தேவைப்படும் போது நான் எடுத்து சேர்த்துக்கொள்வேன். அதோட இஞ்சி உள்ளி பேஸ்ட்டு இதுக்கும் நான் ஃப்ரீசரில் போட்டு வச்சுருக்கிறேன். அதுலேயும் ஒரு மேசக்கரண்டி எடுத்துருக்கிறேன். அதோடு சேர்த்து உப்பு கொஞ்சம் சேர்த்து வதக்குறேன். அதுக்கு பிறகு அரை தேக்கரண்டி மஞ்சத்தூளையும் சேர்த்து இதோட வதக்குறேன். குழம்புக்கு தேவையான வறுத்து இடித்த மிளகாய்த்தூள், எங்களோட நாட்டு கறித்தூள். அதை அடிக்கிறதுக்கு கறித்தூளே இல்லை. சூப்பர். அதுக்கு பிறகு தக்காளி பழம் ஒரு 3 தக்காளி பழம் எடுத்து சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கிறேன். முதல்ல இந்த தக்காளி பழம் நல்லா கரைகிற வரைக்கும் வதக்கணும். அப்போ தான் குழம்பு நல்லா இருக்கும், நல்லா திக்காயும் வரும். இந்த தக்காளி போட்ட பிறகு மூடியை போட்டு வதக்குறேன். ஏன்னு சொன்னால் மூடியை போட்டு மூடும்போது இந்த ஸ்டீம் அந்த ஆவி வெளியில் போகாது. அதனால் குயிக்காக தக்காளி வதங்கிடும்.
இப்போ தக்காளி வதங்கி இருக்குது. நீங்கள் தக்காளி வதங்குறதுக்கு முதலும் வெந்தயம் போடலாம், அதுக்கு பிறகும் போடலாம். நான் எப்பயுமே எல்லா பொருட்களும் கூடின பாகம் வதங்கினா பிறகு தான் வெந்தயம் சேர்ப்பேன். இப்போ வந்து கொஞ்சம் வெந்தயம் சேர்க்கிறேன். கண்டிப்பாக குழம்புகள் எல்லாத்துக்கும் வெந்தயம் சேர்க்கணும். அந்த விதத்தில் வெந்தயம் அரை கரண்டி போட்டு வதக்குறேன். மூடியை போட்டு ஒரே அடியாக விடாமல் இடக்கிடையே திறந்து பார்க்கணும். ஒரு ஒரு 20 செகண்ட் அப்படி நீங்கள் திறந்து பார்க்கணும். இல்லைன்னு சொன்னால் எரிஞ்சு போயிடும். தக்காளி நல்லா வதங்கி இருக்கணும். அதுக்கு பிறகு தான் மற்ற பொருட்களை சேர்க்க போகிறேன். இன்றைக்கி இந்த மீன் குழம்புக்கு நான் பழப்புளி சேர்க்கையில் மாங்காய் சேர்க்கிறேன். என்னட்ட வீட்டில் எப்போல்லாம் மாங்காய் இருக்குதோ, நான் எப்போல்லாம் மாங்காய் வேண்டுறேனோ அன்றைக்கு கண்டிப்பாக மீன் குழம்பு தான் வைப்பேன் கூடின பாகம். ஏனெண்டா எனக்கு மாங்காய் போட்டு மீன் குழம்பு வைக்கிறது அவ்வளவு பிடிக்கும். பாருங்க, தக்காளி சூப்பராக வதங்கி இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்க போகிறேன். ஒரு 4-5 கப் தண்ணி சேர்க்க போகிறேன். 1 2 3 4 5 கொஞ்சம் நிறையவே தான் தண்ணி சேர்த்துருக்குறேன். எங்களுக்கு மீன் குழம்பு நிறையவே வேணும். ஒரு 2 தடவை சாப்பிட்றதுக்கு இரவும் பகலும். இல்லைன்னு சொன்னால் அடுத்த நாளும் கூட நான் மீன் குழம்பு வச்சு சாப்பிடுவேன். அடுத்த நாள் மீன் குழம்பு வச்சு சாப்பிடும்போது தான் அந்த மீன் குழம்பின் டேஸ்ட் அவ்வளவா இருக்கும். எங்களுக்கு வந்து மீன் குழம்பும் சரி கறியும் சரி லேசில் கெட்டு போகாது, அப்படியே இருக்கும். அடுத்த நாளைக்கு வந்து சூடாக்கிட்டு சாப்பிடும்போது தான் இன்னும் சூப்பராக இருக்கும். அது இந்த சுவையே சொல்ல தேவையில்லை. அது சாப்பிட்டவங்களுக்கு அதை பற்றி தெரியும். தெரியாத நீங்கள் அந்த மீன் குழம்பை வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அந்த மீனும் சரி குழம்பும் சரி அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். எங்களுக்கு கீரை வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வேணுற கீரைகள் வந்து இப்படி பேக்கெட்டில் தான் பெறும். அதை முதல்ல கழுவலாம். குழம்பு கொதிச்சிட்டுது. இப்போ இந்த கொதித்த குழம்புக்குள்ளே முதல்ல மாங்காயை போட போகிறேன். மாங்காயை போட்ட உடனே மாங்காய் அவிஞ்சு அந்த குழம்பில் புளி இறங்கி இருக்கும். அதுக்கு பிறகு மீனை போடைக்குள்ள தான் நல்லா சூப்பராக இருக்கும். அந்த புளி தண்ணியில் மீன் அவியும் போது நல்லா இருக்கும். இன்னொரு அடுப்பில் கழுவின கீரையை நல்லா ஒட்ட தண்ணியை வடிச்சிட்டு அவிய வைக்க போகிறேன். இன்றைக்கி நான் சமைக்க போகிறது விளமீன். விளமீன் வந்து ஆல்ரெடி நான் நல்லா கழுவி சுத்தம் செய்துட்டு உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து பிரட்டி ரெடி பண்ணி ஃப்ரீசரில் போட்டு வச்சுருந்தேன். நான் எப்பெல்லாம் எனக்கு மீன் குழம்பு வைக்கணுமோ அப்பெல்லாம் எடுத்து வைப்பேன். இந்த ஃப்ரோசனில் எடுத்த மீனை திரும்ப தண்ணிக்குள்ளே போட்டு கழுவக்கூடாது. அதனால தான் நல்ல பேக்கில் போட்டு கழுவி வச்சேன். நான் வெளியில் அந்த பேக்கை மட்டும் ஒரு தடவை கழுவிட்டு பிரித்து அந்த கொதித்த மீன் குழம்பு தண்ணி, அதாவது மீனுக்கு கொதிக்க வச்சுருந்த தண்ணிக்குள்ளே இந்த ஃப்ரோசினாக இருக்கிற விளமீன் எடுத்து அப்படியே போடுறேன். அப்படியே போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடியை போட்டு மூடி வச்சோம்னு சொன்னால் அப்படியே மீன் நல்லா அவிஞ்சு, இப்போ பாருங்கள் அந்த ஃப்ரோசினோட கட்டியாக இருக்குது. ஆனால் ஒரு 10 நிமிஷத்தில் இந்த மீன் வந்து தனித்தனியாக துண்டுகளாக செப்ரேட் ஆகி வந்திருக்கும். குழம்பும் வந்து அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் வேலைக்கு போகிற அம்மாக்களுக்கு இப்படி சமைக்கிறது ஈஸியாக இருக்குது, நீங்கள் செய்து பாருங்க. இப்போ அவிய வச்ச கீரைக்கு கொஞ்சம் நிறையவே வெங்காயம் பச்சை மிளகாய் வெட்டி சேர்க்கிறேன். அதுக்கு தண்ணி எதுவும் விட தேவையில்லை. நாங்கள் ஆல்ரெடி கீரை கழுவின தண்ணியும் அந்த கீரையில் இருக்கிற தண்ணியுமே இந்த கீரை கறிக்கு போதுமானது. இப்போ நான் இந்த கீரைக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து விட போகிறேன். அரை தேக்கரண்டி உப்பு, கூடவே உப்போடு சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு 1/4 தேக்கரண்டி மஞ்சள் தூள். மீன் குழம்புக்கும் சரி கீரைக்கும் சரி இன்றைக்கு அரைச்சி போட போகிறேன். ஒரு உள்ளி முழுவதும் அப்படியே எடுத்து வெளி தோலை மட்டும் உரித்து வைக்கிறேன். அதே நேரம் பாதி தேங்காயை துண்டாக்கி அதை முதல்ல மிக்சியில் நல்லா அடிக்கிறேன். எடுத்த உள்ளியை தனித்தனியாக பிரித்து போடுறேன். இந்த அரைச்ச தேங்காய் உள்ளியோட ஒரு மேசக்கரண்டி மிளகு, ஒரு மேசக்கரண்டி சீரகம் சேர்த்து அதையும் ஒருக்கா நல்லா பவுடர் பண்ணுவோம். ஒரு தடவை அடிச்சுட்டு பிறகு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்ல பேஸ்ட்டாக அடிக்கணும். நான் இப்போ விடுறது சுடு தண்ணி விட்டு நல்ல பேஸ்ட்டாக அடிக்கலாம். அப்போ தான் நல்லா திரண்டு வரும்.
பசாமல் இருக்கிறதுக்கு துணியை போட்டு இப்போ மீன் எப்படி இருக்குதுண்டு விள மீன் வந்து ஃப்ரோஸில் இருந்து அப்படியே எடுத்து போட்டேன்னா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்ச அப்புறம் பார்த்திங்கன்னா மீன் வந்து தனித்தனியாக வந்துடும். குழம்பும் திக்காக வந்துட்டது. இந்த உள்ளி மிளகு சீரகம் தேங்காய் சேர்த்து அரைச்சதை நான் இப்போ இதுக்கு போட போகிறேன். மீன் குழம்புக்கும் கீரைக்கும் முதல்ல கீரை வந்து நான் கடையில் இல்லை, எனக்கு கொஞ்சம் நீட்டாக அப்படியே இருக்கிறதா விருப்பம். கடைகிறதாப்பா பண்ணாமா சூரா கடையணுமா இப்படி இருக்கணுமா எல்லாம் கடைகிறதா? ஓகே, இப்படியே வச்சுட்டு இதுக்கு அரைச்ச தேங்காய் போதும். கீரைக்கு இவ்வளோ மீன் குழம்புக்கு கொஞ்சம் நிறைய தண்ணி சேர்த்து மீன் குழம்பு ரெடி. இன்றைக்கு எங்களை விட்டு மத்தியானம் சாப்பிடும் மீன் குழம்பு. கண்டிப்பாக நான் போட்ட உப்பு காணாமல் இருக்குமென்னு நினைக்கிறேன். உப்பு போடுவோம். பார்த்துட்டு ஒருக்கா கொதிக்கட்டும், நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இந்த வாசம் இருக்குது. வாவ், தேங்காய், உள்ளி, மிளகு, சீரகம் அரைச்சி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் சூடாக்கிட்டு இறக்கினா போதும், கீரை ரெடி. மீன் குழம்பு நியலி ரெடி ஆகிட்டுது. மீன் குழம்பு மேலே லைட்டாக எண்ணெய் படர தொடங்கிட்டுன்னு சொன்னால் மீன் குழம்பு இறக்கலாம். மீன் குழம்புக்கு நான் உப்பு பார்க்க போகிறேன். உப்பு பார்த்து சரின்னு சொன்னால் இறக்கலாம். வாசம் சூப்பராக இருக்குது. உப்பு பத்தாது, நான் போட்ட உப்பு முதல்ல. இப்போ மறுபடியும் ஒரு கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். ஒரு தேக்கரண்டி உப்பு, இரண்டாக கொஞ்சம் நிறையவே மீன் குழம்பு வச்சுருக்கிறேன். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் விட்டு மீன் குழம்பு இறக்கலாம். எப்பயுமே நான் சமைக்கும்போது இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கொண்டு தான் இருப்பேன். அந்த வகையில் தான் இப்பையும் நான் அந்த சிந்தின பறந்த தண்ணிகளை துடைக்கணும். இப்போ சுடு தண்ணியில் நல்லா துவாய பிழிஞ்சு எடுத்துட்டு அதை பிறகு துடைச்சோம்னு சொன்னால் எல்லாம் நல்லா க்ளீனாக இருக்கும். நாங்கள் தாலி கேட்க பறந்த எண்ணெய்கள் சிந்தின தண்ணிகள் எல்லாம் கழுவி துடைக்கும் போது நல்லா க்ளீனாக இருக்கும். அதே நேரம் சமைச்சு க்ளீனிங்கும் முடிஞ்சிடும். கடைசியாக குழம்புக்கு கொத்தமல்லி இலை எடுத்துருக்கிறேன். எனக்கு இந்த கொத்தமல்லி இலை எல்லா கறிகளுக்கும் போடுறதுக்கு பிடிக்கும். எனக்கு மட்டும் இல்லை, என் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால் நான் எப்பயுமே கொத்தமல்லி இலை இல்லாமல் நான் சமைக்கவே மாட்டேன். கொத்தமல்லி இலையையும் லைட்டான சுடு தண்ணியிலேயே கழுவி கொள்ளுவேன். அதை கழுவிட்டு அதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இறக்கின மீன் குழம்புக்கு சேர்க்க போகிறேன். மண்டே தான் ஃபியூனரல் நடந்தது. கடைசியாக அரைத்து ஊற்றின விளை மீன் குழம்பு ரெடி ஆகிட்டது.
இப்போ இதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி இலையை கட் பண்ணிவிட்டு சேர்க்கலாம். கொஞ்சம் காளான் இருக்கிறபடியாக வீட்டிலே அடுத்ததாக காளான் கறி வைக்கலாமன்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். எப்பயுமே சமைக்க தொடங்குறதுக்கு முதல் அரிசியை கழுவி ஊற வச்சுடுவேன். கடைசியாக சோறை அவிப்பேன். என்ன சொல்லுவோம், இப்படி கரண்டியை வச்சு விட்டால் ஏதாவது ஒரு பாத்திரத்தை லைட்டாக வச்சு விட்டால் பொங்கி வெளியில் தள்ளாது. இந்த நுரை வந்து வெளியில் வராது. அதுக்காக தான் இப்படி கரண்டியை வச்சு விடுறேன். அப்போ இந்த நுரை பொங்கி 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 தள்ளுறது வந்து வெளியில் தள்ளாது. இப்போ நான் காளானுக்கு கொஞ்சம் கடுகு, ஓகே, காளான் வந்து குயிக்காக சமைக்கக்கூடியது. இப்போ கடுகு, கொஞ்சம் பெருஞ்சீரகம், கொஞ்சம் சின்ன சீரகம், காளாண்டி ஒரு அந்த வாசம் வந்து எனக்கு பிடிக்கிறது இல்லை. அது சில பேருக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்காது. அதனால் அதுக்கு கொஞ்சம் வேலி போடுறேன். கருவேப்பிலையும் போடலாம். கருவேப்பிலை போட்டுள்ள கழுவி வச்ச கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம், 5 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்க்கலாம். காளானில் இருக்கிற அந்த மனம் போகணுமன்றதுக்காண்டி நான் கொஞ்சம் கருவா, அடுத்தது பேலீஃப் ரெண்டும் சேர்த்துக்கொள்ளுவேன். ஒரு 2-3 நிமிஷம் வதக்கலாம். ரைட், சோறு வடிக்கிறது முதல் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வடிக்கால் பொழு பொழுந்து சோறு போட்டு வச்சுக்கோங்க. கொஞ்சம் சூடுண்டபடியாக வடிக்கலாம். தண்ணி ஒட்ட வச்சுட்டு வதங்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், இந்த காளான், கொஞ்சம் உப்பு, காளானுக்கு தண்ணி விட தேவையில்லை. அதுவாகவே தண்ணி வரும் அதில் இருந்து. ஆனால் பிளேட்டு கொண்டு வந்தால் தெரியும். குயிக்காக சமைக்கக்கூடியது காளான். ஓகே, நாங்கள் கழுவி போட்டால் கூடாது. கொஞ்சம் நீரழிப்பாக வந்துட்டுது. அதுக்கு கொஞ்சம் தூள், லைட்டாக தூள் போட்டு, நிறைய தூள் இல்லை, நிறைய பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். லைட்டாக போட்டு ஒரு பிளேட்டுக்கு வச்சுட்டு கைவிடாமல் கிளறிக்கொண்டே இருக்கும். காளான் நண்டோன்னு ஞாபகத்துக்கு வரது 50 ஒரு பைத்தியம் தான் 50.
வந்துட்டா மூடி நான் கொஞ்சம் தக்காளி பேஸ்ட் சேர்க்குறேன். கொஞ்சம் ஒரு 2 மேசக்கரண்டி போட்டு நல்லா பிரட்டி எடுத்துட்டு நிறைய விட்டு பிரட்டாமல் கொஞ்சமாக விட்டுட்டு கொஞ்சம் தண்ணியும் சேர்க்குறேன். அதோட கொஞ்சம் பால், பசுப்பால் வந்து நல்லா கொதிக்க வச்சுருந்தேன்னா அதில் கொஞ்சம் சேர்க்குறேன். பச்சையாக தூக்கி விடாமல் நல்லா கொதிக்க வச்சு ஒரு சில வேளைகளில் வெள்ளை கறிகளுக்கு அந்த மாதிரி நான் சேர்த்துக்கொள்வேன். இது வந்து நல்லா கொதிச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் 3லேருந்து ஒரு 4 நிமிஷம் போட்டால் போதும். கறி இறக்கிறது. கொத்தமல்லி இலை. டுடே லஞ்ச் என்று சொல்லி நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்களும் எந்த மாதிரி உங்களுக்கு எடுக்கிறேனான்றதை தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இந்த மாதிரி தான் நான் மத்தியானத்தில் சாப்பாடு செய்து நாங்கள் சாப்பிடும்போது அந்த முதலாவது பிளேட்டில் போடுற சாப்பாட்டை நான் ஒவ்வொரு வீடியோக்களையும் உங்களுக்கு எடுத்து காட்டியிருப்பேன். அதே மாதிரி தான் இன்றைக்கும் நான் எங்களை விட்டு மத்தியான சாப்பாடு உங்களுக்கு எடுத்து காட்ட போகிறேன். ரெடி? எங்களை விட்டு மத்தியான சாப்பாடு ஷார்ட்டாக நான் உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கிறேன். காளான் கறி, பாஸ்மதி ரைஸ் சோறு, மீன் குழம்பு, மீன் குழம்பு, அரைச்சி ஊற்றி வச்ச மீன் குழம்பு, அடுத்தது கீரை, கீரையும் வந்து இன்னைக்கு நான் வித்தியாசமாக வச்சுருக்கிறேன். ஓகே, கீரைக்கறி, சோறு, பாஸ்மதி ரைஸ் சோறு, 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 சோறு. ஏன் இப்படி சொல்கிறேன்னு சொன்னால், சாப்பிட்ற சோறுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்னு நான் நினைப்பேன். அதனால் சோறு 3 தடவை சொல்கிறது. மீன் குழம்பு, மீன் குழம்பு, மீன் குழம்பு, மாங்காய் போட்டு வச்சிருக்கிறேன். புளி விடையில் மாங்காய் தான் இன்றைக்கு மெயினாக போட்டுக்கேன். நல்ல புளி மாங்காய். அடுத்தது கீரை. கீரை வந்து இது வந்து அரைச்சி ஊற்றி உள்ளி மிளகு சீரகம் தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு கீரை செய்திருக்கிறேன். கீரை வந்து இன்றைக்கு கடியே இல்லை. நான் ஒரு சில வேளைகளில் இந்த மாதிரி செய்வேன். எங்களோட வீட்டில் பிடிக்கும். அடுத்தது காளான் கறி. காளானில் ஒரு பிளேட்டை. இதுதான் இன்றைக்கு எங்களோட வீட்டு மத்தியான சாப்பாடு. சிம்பிளாக குயிக்காக செய்து காட்டியிருக்கிறேன். இன்றைக்கி எங்களோட வீட்டு மத்தியான சாப்பாடு மீன் குழம்பு, இந்த மாங்காய், காளான், சுடுது சுட சுட, கீரை. கீரையை எனக்கு இப்படி எடுத்து சாப்பிட பிடிக்கும். ஒரு சில வேளையில் கடைஞ்சி சாப்பிட பிடிக்கும். கொஞ்சம் நிறைய கறி வைக்க கீரையை கடைஞ்சி செய்கிறது நல்லாயிருக்கும். இன்றைக்கி சிம்பிளாக 2 கறியோடு முடிச்சிருக்கேன். 3 கறியோடு முடிச்சிருக்கேன். அதனால் இப்படி சமைச்சிருக்கிறேன். ஒரு சிலர் சொல்லியிருக்கிறாங்க, இன்றைக்கி நான் சமைக்கிறேன் இல்லைன்னு இருப்பேனா, ஆனால் இந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு சமைக்கணும் போல் இருக்கும்னு சொல்லி ஓடி போய் தாங்க சமைப்போம்னு சொல்லி அந்த மாதிரியாக நாட்களுக்கு எல்லோருக்கும் நன்றி. கண்டிப்பாக நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க. நான் போடுற ஒரு சில வீடியோக்களுக்கு அதை நான் சொல்ல வரையில்லை, பேட்டான கொமெண்ட் நான் சொல்ல வரையில்லை, நல்ல கொமெண்ட்ஸை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் நல்லா சமையுங்க, சாப்பிடுங்க. இப்போ நான் சாப்பிட போகிறேன். நன்றி, வணக்கம்.